குட் ஈவினிங் வியூவர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து எப்படி போர்ட்டலில் ஃபைல் பண்ணுறது அப்படின்றத ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டெமோ வியூ ஆஃப் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் ஜிஎஸ்டிஆர் 2A 2B அண்ட் ஜிஎஸ்டிஆர் ஒன்னை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போது போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் வந்து ஃபைல் பண்ணும்போது மே மந்த் ரிட்டர்ன் வந்து ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மந்த் வந்து மே மந்த் ரிட்டர்ன் இஸ் ஆல்ரெடி க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஜூன் மட்டும் தான் நமக்கு வந்து ஓப்பனாக இருக்கு. ஸோ ஜூன் ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து நம்ம ஜூலை 11க்குள்ள ஃபைல் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட ஜூன் ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த பர்ட்டிகுலர் இன்வாய்ஸ் வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜூனில் நம்ம இந்த இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் வந்து B2B இன்வாய்ஸு. ஸோ ஒரு ரெஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டி அண்ட் ரெஜிஸ்டர்ட் பையருக்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்வாய்ஸ் வந்து நம்மளோட ரெசிபியன்ட் ஜிஎஸ்டி போர்ட்டலில் அவங்களோட எப்படி எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெசிபியன்ட் போர்ட்டலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ளையர் போர்ட்டல், இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்க ஜிஎஸ்டிஆர் 1A ஃபார்ம் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜிஎஸ்டிஆர் 1Aனா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டிஆர் 1A வந்து டிஸ்கஸ் பண்ணுறக்கு நான் வந்து நம்மளோட மே மந்தோட ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வீசஸ் போய் ரிட்டர்ன்ஸ் டேஷ்போர்ட் போயிட்டு இங்கே வந்து பீரியட் வந்து மே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சர்ச் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா, மே ஜிஎஸ்டிஆர் ஒன் இஸ் ஆல்ரெடி ஃபைல்டு. ஓகேங்களா? டேட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் இங்கே வந்து வியூ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 பர்டிகுலர் கன்சர்னுக்கு வந்து எந்த எந்த டிரான்சாக்ஷன்ஸுமே இல்லை. ஓகேங்களா? நில் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு வந்து என்டர் பண்ணீங்களா, உங்களுக்கு வந்து என்டர் பண்ணல லாஸ்ட் டைம் இன்வாய்ஸஸ்லாம், நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களோட மே மந்த் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் வந்து மே மந்த் ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களோட மே மந்த் ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிட்டர்னில் சம் மிஸ்டேக் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போனா அந்த மந்த்து நீங்கள் வந்து அந்த மந்தில் நீங்கள் பண்ண ஜிஎஸ்டிஆர் ஒன்ல இருக்கிற மிஸ்டேக்ஸை நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1A மூலிமா நீங்கள் வந்து திருத்திக்கலாம். ஓகேங்களா? அதுதான் ஜிஎஸ்டிஆர் 1Aவோட பர்பஸ். ஓகேங்களா? இப்போ இது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட்ல இருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 1A இஸ் நாட் யுவர் சொல்யூஷன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் பீரியட் டாக்ஸ் பீரியட்ஸில் இருக்கிற மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறக்கு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஜிஎஸ்டிஆர் ஒன், ஜூன் ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ வந்து இந்த அமெண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ், இந்த அமெண்ட்மெண்ட் டேபிள்ஸ் வச்சு தான் நீங்கள் ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட் இருக்கிற மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜிஎஸ்டிஆர் 1A வந்து உங்களோட கரண்ட் டாக்ஸ் பீரியடில் நீங்கள் வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1A மூலிமா நீங்கள் திருத்திக்கலாம். ஓகேங்களா? டியூ டேட் டு ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 1A உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் யூ ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபார் யோர் கரண்ட் பீரியட். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து மே பீரியட் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஜூன் 11க்குள்ளே யூ ஹேவ் டு ஃபைல் யோர் ஜிஎஸ்டிஆர் ஒன். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஜூன் 14th வந்து உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2B ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1A வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20க்குள்ளே நீங்கள் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் இல்லையா? அந்த டேட்குள்ளே நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1A வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? ஜிஎஸ்டிஆர் 3B இஸ் யோர் டியூ டேட் டு ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 1A. ஓகேங்களா? ஓகே. அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து இதுதான் உங்களோட மே ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிட்டர்ன். கரெக்டுங்களா? இப்போது இங்கே வந்து சப்போஸ் இந்த அமெண்ட்மெண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஒரு ஏப்ரல் இன்வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏப்ரல் ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதோ ஒன்று தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் இங்கே அண்ட் வந்து உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1A ஃபார் யுவர் ஏப்ரல் மந்த் டேட் ஹஸ் ஆல்சோ எண்டட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டிஆர் 1A மூலிமா வந்து
உங்களோட ஏப்ரல் மந்த்தை உங்களால் திருத்திக்க முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் மே மந்த் ஜிஎஸ்டிஆர் 1ஏல இப்போ மே மந்த் ஜிஎஸ்டிஆர் 1ல நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அந்த ஏப்ரலில் நீங்கள் மிஸ் பண்ண இன்வாய்ஸை வந்து நீங்கள் இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட் பண்ண இன்வாய்ஸில் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதைய நீங்க வந்து மே மந்த் ஜிஎஸ்டிஆர் 1ஏல திருத்திக்க முடியுமானா? முடியும். பிகாஸ் நீங்க வந்து இன்வாய்ஸ் பெர்டைன்ஸ் டூ ஏப்ரல் தான. நீங்க தான சொன்னீங்க வந்து கரண்ட் மந்த் டாக்ஸ் பீரியட் மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் ஜிஎஸ்டிஆர் 1ஏல கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ரிட்டர்ன் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 இப்போ மேக்கு தானே நம்ம ஃபைல் பண்ணுறோம். ஸோ மே மந்த் மிஸ்டேக்ஸ் தானே நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ஏல கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. பிகாஸ் திஸ் April invoice you have included in your May month GSTR 1 return. So, as soon as நீங்கள் இந்த amendment table நீங்கள் ஏதாவது previous tax periods invoices நீங்கள் ஏதாவது report பண்ணியிருந்தீங்கன்னா, that invoice becomes the data becomes part of your current month return, GSTR 1 May return. ஓகேங்களா? So, although the invoice you have entered in the amendment table of May belongs to the April month, since it became part of your GSTR 1 May return, the same invoice can be amended in your GSTR 1A May return. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஜிஎஸ்டிஆர் 1ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். திரும்ப பேக் போனால் ஃபுல்லாக பேக் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 1ஏ இருக்குது பார்த்தீங்களா, மேக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ப்ரிப்பேர் ஆன்லைன் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1ஏ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். பட் எல்லாமே உங்களுக்கு டேட் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆனங்காட்டி எல்லாமே டியூ டேட் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபைலிங் டேட் ஃபார் மே இஸ் ஆல்ரெடி ஓவர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜூனில் வந்து ஜிஎஸ்டிஆர் 1ஏ உங்களுக்கு வந்து காட்டாது. ஏன்னா இன்னும் வந்து ஜூனுக்கு நீங்கள் ஜூலை 11 ஜிஎஸ்டிஆர் 1 நீங்கள் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1ஏ வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸ் டேஷ்போர்டில் வியூ பண்ண முடியும். அதனால தான் நான் இப்போ மே மந்த்தை நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இங்கே ஜிஎஸ்டிஆர் 1ஏ வந்து டைட்டில் பாருங்கள், அமெண்ட்மெண்ட் of outward supplies of goods and services for current tax period. ஓகேங்களா? பார்த்தீங்களா, கரண்ட் டாக்ஸ் பீரியட்ன்ற வார்த்தை உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட அமெண்ட்மெண்ட் ஜிஎஸ்டிஆர் 1ஏவோட ஸ்ட்ரக்சரு. சேம் எக்ஸாக்ட்லி வில் பி த ரெப்ளிகேட் ஆஃப் யர் ஜிஎஸ்டிஆர் 1. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1ல நீங்கள் அந்த கரண்ட் டாக்ஸ் பீரியடில் என்ன ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணணும், அப்படியே ஜிஎஸ்டிஆர் 1ஏ நீங்கள் ஃபைல் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 3B டியூ டேட்குள்ளே சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1ஏ பற்றின கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெசிபெண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இப்போ ரெசிபெண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து நம்மளோட ரெசிபியன்ட் ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் இப்போ இந்த இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதை நான் வந்து காட்டுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, B2B இன்வாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போர்ட்டலில் வந்து வரும். ஏன்னா B2Cனா நம்ம கன்சியூமரை வந்து ரெஜிஸ்டரே பண்ணியிருக்க மாட்டாங்க ஜிஎஸ்டி போர்ட்டலில். ஸோ வந்து சப்ளையர் என்ன டிக்ளேர் பண்ணுறானோ உங்களுக்கு வந்து அவ்வளோதான். அது வந்து வேறு எந்த ரிட்டர்ன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பிக்கப் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ B2B இன்வாய்ஸஸ் வந்து ரெசிபெண்ட் போர்ட்டல் எப்படி மேட்சிங் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அந்த வந்து 1-to-1 மேட்சிங் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சர்வீசஸில் ரிட்டர்ன்ஸில் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் டேஷ்போர்ட், இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டல் வந்து போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்னது, இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டேஷ்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து யூ ஹேவ் டு சூஸ் இன்வார்ட் சப்ளைஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், டேஷ்போர்ட் டு வியூ அண்ட் ஆக்ட் ஆன் இம்போர்ட்ஸ் அண்ட் இன்வார்ட் சப்ளைஸ் ரிப்போர்ட்டட் பை யோர் சப்ளையர். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 1ல நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் ஃபைல் பண்ணல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபைல் பண்ணி ஏஆர்என் ஜென்ரேட் பண்ணல, ரிட்டன் வெரிஃபை பண்ணல, ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரெக்கார்டு வந்து அங்கே அப்டேட் பண்ணி நம்ம சேவ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாலே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ B2B இன்வாய்ஸஸில் இருக்குது பாருங்கள், இங்கே நோ ஆக்ஷன் 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வருது.
ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் ஹியர். ஓகேங்களா? ஃபார் இன்வாய்ஸ் மேனேஜ்மென்ட் போர்ட்டல். அக்செப்ட். நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா, இந்த இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2B ஃபார் த ஜூன் மந்த்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் வந்து உட்காந்துரும். நீங்க அந்த இன்வாய்ஸ்ல நீங்க பே பண்ண ஐடிசி நீங்க வந்து 3Bல நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இன்வாய்ஸ் வந்து உங்க 2Bக்கு உங்களுக்கு வந்து போகாது. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, தென் நீங்க வந்து உங்களோட சப்ளையருக்கு இன்டிமேஷன் போகும். ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் டாக்ஸ் பீரியட்ல ஹி கேன் ரெக்டிஃபை த மிஸ்டேக் அண்ட் வந்து பெண்டிங். நீங்க பெண்டிங்காவும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1 டாக்ஸ் பீரியட்க்கு நீங்க அந்த இன்வாய்ஸ் வந்து நீங்க வந்து எந்த ஆக்ஷனுமே பண்ணாம பெண்டிங்கா வச்சுக்கலாம். பட் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 1 டாக்ஸ் பீரியட் தான். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க வந்து மந்த்லி ஃபைலர்னா உங்களோட டாக்ஸ் பீரியட் வந்து 1 மந்த். ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தட் இன்வாய்ஸ் வில் பி ரிஜெக்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நோ ஆக்ஷன். ஓகேங்களா? நீங்க ஆக்ஷன் எதுவுமே பண்ணல அப்படின்னா, அப்பனா தட் இன்வாய்ஸ் வில் பி டீம்ட் அக்செப்டட். ஓகேங்களா? 2B ஜெனரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட 2Bல போய் வந்து உட்காந்துரும். உங்களை உட்காந்துட்டு அங்கேருந்து உங்களோட 3Bக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் 3Bல வந்து நீங்கள் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் GSTR1 அண்ட் ஐஎஃப்எஃப் போர்ட்டல்லேருந்து வரது தான். ஓகேங்களா? ஸோ பாருங்க, சோர்ஸ் ஃபைலிங் ஸ்டேட்டஸ் நாட் ஃபைல்டு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நான் GSTR1 வந்து நீங்க ஃபைல் பண்ணாட்டியும் ஜஸ்ட் வந்து நீங்க இன்வாய்ஸ் வந்து அப்லோட் பண்ணி நீங்க சேவ் குடுத்தாலே உங்களோட இன்வாய்ஸ் மேனேஜ்மென்ட் போர்ட்டல் ஆஃப் த ரெசிபியன்ட்ல அந்த சப்ளையர் அப்லோட் பண்ண இன்வாய்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம ஜூன் மந்த் இன்வாய்ஸ் வேல்யூ அந்த கர்நாடகா எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்க உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டலோட டேஷ்போர்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் வந்து உங்களுக்கு எதுக்கு வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் 2024க்கு முன்னாடி இல்ல. அப்போ வந்து நீங்க இப்ப சப்ளையர் வந்து உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தப்பு பண்ணாலும், என்ன இன்வாய்ஸ் அவங்க GSTR1ல அப்லோட் பண்ணாலும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ரெசிபியன்ட்டோட GSTR2Bல போய் உட்காந்துரும். நீங்க அது வந்து ஆட்டோ ஜெனரேட்டட் ஸ்டேட்மெண்ட். சப்ளையர் GSTR1ல என்ன ஃபைல் பண்றாங்களோ அது அப்படியே அங்க வந்துரும். ஸோ சப்ளையர் வந்து தப்பா ஃபைல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரெசிபியன்ட்ல போய் அது வந்து உட்காந்துருது. ஸோ உங்களுக்கு என்னன்னா ஒரு மோட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஐடிசி, அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோட கண்ட்ரோல் வந்து ரெசிபியன்ட் கையில சுத்தமா இல்ல. ஓகேங்களா? ஏன்னா சப்ளையர் பண்ண எல்லா தப்புக்கும் என்னது, அங்க போய் வந்து உங்களுக்கு வந்து ரெசிபியன்ட் 2Bல உட்காந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க சப்ளையர கான்டாக்ட் பண்ணி, நீங்க வந்து இதெல்லாம் தப்பா பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்ல நீங்க வந்து ரிட்டர்ன் கரெக்ட் பண்ணணும். அதனால தான் இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மென்ட் போர்ட்டல் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலிங் மெக்கானிசம் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க GSTல. ஸோ திஸ் IMS போர்ட்டல் எய்ம்ஸ் டு கிவ் மோர் கண்ட்ரோல் ஓவர் ஐடிசி டு த பையர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல்ல பையர் வந்து இன்வாய்ஸஸ்ல வந்து நீங்க அக்செப்ட் பண்ணா தான் 2Bக்கு போகும். ஏதாவது சப்ளையர் வந்து தப்பு பண்ணியா தப்பா ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க வந்து இது குடுத்துறலாம், ரிஜெக்ட் குடுத்துறலாம். அது உங்களோட 2B ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அதனால தான் இந்த டு கிவ் மோர் கண்ட்ரோல் மெக்கானிசம் டு த பையர் ஃபார் த ஐடிசி தான் 2B ஸ்டேட்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டலோட கான்செப்டை வந்து GST சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் டு சம்மரி வந்து குடுத்துறலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட GSTR 2Aல ஆல்சோ திஸ் இன்வாய்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத நம்மளோட பார்க்கலாம். ஸோ நம்ம ஜூன் மந்த் GSTR1ல வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து அப்லோட் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? அப்டேட் பண்ணோம். ஸோ இங்க ஜூன் மந்த் GSTR 2Aல இருக்கா அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ GSTR 2A பாருங்க இங்க இருக்கு. ஸோ GSTR 2Aனா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, GSTR 2A இஸ் நத்திங் பட் ஆட்டோ டிராஃப்டட், ஆட்டோ பாப்புலேட்டட் பர்ச்சேஸ் ஸ்டேட்மெண்ட் மாரிங்க. ஓகேங்களா? சப்ளையர் வந்து என்னென்ன இன்வாய்ஸ் வந்து அப்லோட் பண்றாங்களோ, அது எல்லாமே உங்க GSTR 2Aல உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? த்ரூ GSTR1, த்ரூ GSTR1A, த்ரூ ஐஎஃப்எஃப் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. ஸோ ஐஎஃப்எஃப்னா என்ன அப்படின்றதெல்லாம் நான் முன்னாடியே உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் வந்து
QRMP ஹோல்டர்ஸ் வந்து மந்த் 1, மந்த் 2 வந்து உங்களுக்கு வந்து IFFல மூலியமா இன்வாய்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இட்ஸ் அன் ஆப்ஷனல் ஃபெசிலிட்டி. ஸோ ஏற்கனவே நான் அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி GSTR 1A அண்ட் வந்து IFFல அப்லோட் பண்ணுற இன்வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து GSTR 2Aல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த GSTR 2A ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டரை வச்சு பையர் அவங்க பர்ச்சேஸ் ரெஜிஸ்டரை வச்சு டேலி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் வந்து GSTR 2A இஸ் நாட் யுவர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ITC டு பி டேக்கன். ஓகேங்களா? நீங்கள் ITC கிளைம் வந்து GSTR 2B மூலியமாக தான் நீங்கள் எடுக்கணும். பிகாஸ் GSTR 2A வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா அப்படியே வர அவங்க அப்லோட் பண்ண இன்வாய்ஸ் எல்லாமே இங்கே வந்து உட்காந்துரும். இதில் எலிஜிபிள் ITC இன்எலிஜிபிள் ITC எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து சாரி அதனால நீங்க வந்து என்னன்னா, GSTR 2A வச்சு நீங்க வந்து என்னன்னா, உங்களோட ஐடிசி வந்து கிளைம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? GSTR 2B ஸ்டேட்மெண்ட் 14th ஆஃப் எவ்ரி மந்த் இட் வில் பி ஆட்டோ ஜெனரேட்டட். ஸோ அதுதான் உங்களோட ஃபைனல் ஐடிசி கிளைம் ஸ்டேட்மெண்ட். அதைய வச்சு தான் நீங்க வந்து உங்களோட ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்கணும் 3Bல. ஓகேங்களா? ஸோ 2 இயர்ஸ் நத்திங் பட் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர் மாதிரி நீங்க வந்து இந்த இன்வாய்ஸஸ் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இன்வாய்ஸ் சப்ளை வந்திருக்குன்னு உங்க பர்ச்சேஸ் ரெஜிஸ்டரோட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் அ மெக்கானிசம் ஃபார் கம்பேரிங் இது ஃபார் வந்து ரீகன்சிலேஷன் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து B2B இன்வாய்ஸஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்களா, நம்ம வந்து அங்கே ஜஸ்ட் சேவ் தான் பண்ணோம். GSTR 1 வந்து சப்ளையர் போர்ட்டலில் அப்லோட் பண்ணி சேவ் தான் பண்ணோம். அது சேவ் பண்ணதே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம GSTR 1 இன்னும் ஃபைலே அங்கே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் GSTR 2Aவோட கான்செப்ட். ஸோ நான் இப்போ வந்து பேக் கொடுத்துட்றேன். அண்ட் ஹியர் இஸ் யோர் GSTR 2B ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ GSTR 2B வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்களா, அது உங்களுக்கு வந்து ஜென்ரேட் வந்து ஆகாது. ஓகேங்களா? பிகாஸ் 2B வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களோட GSTR 1 வந்து நீங்கள் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 2B 14th ஆஃப் ஈச் மந்த் தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 2B இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ இன் கேஸ் ஆஃப் வந்து மந்த்லி ஃபைலர்ஸ் நீங்கள் GSTR 1 வந்து இப்போ ஜூன் மந்த்துக்கு ஜூலை 11க்குள்ளே ஃபைல் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிடுவீங்க. கரெக்டாக? இல்லை நீங்கள் வந்து குவார்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறீங்கன்னா அப்போனா ஜூன் இஸ் த லாஸ்ட் மந்த் ஆஃப் யோர் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். கரெக்ட்டுங்களா? ஸோ ஜூலை 13க்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் லாகின் யூசர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் வந்து ஹஸ் ஆப்டட் ஃபார் வந்து ஹஸ் ஆப்டட் ஃபார் QRMP ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவரோட டியூ டேட் வந்து ஃபார் வந்து GSTR 1 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸை வந்து குவார்டர்லி ஃபைலர். ஓகேங்களா? ஸோ ஜூலை 13க்குள்ளே அவங்க வந்து GSTR 1 வந்து ஃபைல் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து GSTR 1 வந்து ஃபைல் பண்ணதுக்கப்புறம் 14th ஆஃப் ஜூலை வந்து உங்களுக்கு GSTR 2B வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். ஆட்டோ டெஃபரட் ஐடிசி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபார் த குவார்ட்டர். ஏன்னா ஈஸை வந்து குவார்டர் ரிட்டர்ன் ஃபைலர். ஸோ குவார்டர்லி ஒன்ஸ் தான் நீங்கள் GSTR 1, 3B அண்ட் வந்து 2B வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அப்புறம் தான் 14th ஆஃப் ஜூலை தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ 2B வந்து வராது. அண்ட் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் GSTR 1 ஃபைல் பண்ணாதான், அதாவது வந்து நீங்கள் சேவ் பண்ணாலாம் 2Bல உங்களுக்கு வந்து வந்துடாது. நீங்கள் GSTR 1 வந்து 11th ஆஃப் ஜூலை நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி சப்மிட் பண்ணி ARN ஜென்ரேட் பண்ணி கம்ப்ளீட் ஃபைலிங் முடிச்சாதான் அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் வந்து GSTR 2Bலே ரிஃப்ளெக்ட் ஆகும். இட்ஸ் நாட் லைக் யுவர் IMS ஆர் வந்து GSTR 2A. ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணாலே வந்துடும். பட் இங்கே வந்து நீங்கள் ஃபைல் பண்ணாதான் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கான்செப்ட் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம 1A வந்து பார்த்துட்டோம். 1A போர்ட்டல் வந்து பார்த்துட்டோம். 2B வந்து பார்த்துட்டோம். 2A வந்து வியூ பண்ணிட்டோம். அண்ட் வந்து உங்களோட QRMP ஸ்கீம் லாகின் வந்து எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ சர்வீஸில் போய் ரிட்டர்ன்ஸில் போயிட்டு ஆப்டின் ஃபார் குவார்டர் ரிட்டர்ன். சப்போஸ் வந்து உங்களோட டர்ன் ஓவர் வந்து உங்களுக்கு வந்து அப் டு வந்து ப்ரிஸ்கிரைப்டு லிமிட் வந்து இருக்குது அப்படின்னா, தட் இஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து அப் டு வந்து 5 crores உங்களோட டர்ன் ஓவர் வந்து இருக்குது அப்படின்னா, தென் வந்து நீங்கள் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நீங்கள் வந்து QRMP ஸ்கீம் வந்து ஆப்டின் பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்டின் ஃபார் குவார்டர் ரிட்டர்ன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து போய்க்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் போயிட்டு ஃபினான்ஷியல் இந்த ஃபினான்ஷியலுக்கு நீங்கள் வந்து ஆப் பண்ணுறீங்க இங்கே கொடுத்துட்டு, தென் இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னதை நீங்கள் வந்து மந்த்லியா குவார்ட்டர்லியா
நீங்க வந்து எந்த ஃபைலர்ஸ்ன்னு நீங்க இங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆக்சுவலி இவருங்க வந்து என்னன்னா குவார்ட்டர்லி ஃபைலிங் நான் இப்ப தானே சொன்னேன் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு வந்து இங்க குவார்ட்டர்லி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த் 1 வந்து 30 பாருங்க இதுதான் வந்து ஐஎஃப்எஃப் ஃபார் வந்து மந்த் 1 ஓகேங்க. இட்ஸ் வந்து ஆப்ஷனல் வந்து ஃபைல் பண்ணலாம். ஒன்லி வந்து பி2பி இன்வாய்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். இட்ஸ் வந்து ஆப்ஷனல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த் 2க்கு வந்து 13த், மந்த் 3க்கு வந்து ஹி ஹேஸ் டூ ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 1 ஓகேங்களா. அண்ட் வந்து ஃபார் மந்த் 3 ஹேஸ் டூ ஃபைல் வந்து ஜிஎஸ்டிஆர் 3பி ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இங்க இருக்கு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ரிட்டர்னுக்கு இப்போ வந்து இந்த இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஸோ இந்த இது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனோனே நெக்ஸ்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து மந்த்லியா, குவார்ட்டர்லியான்றது நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ செக்ஷன் அவைலபிள் ஃப்ரம் செலக்ஷன் அவைலபிள் ஃப்ரம் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து ஏப்ரல் டூ ஜூன் குவார்ட்டருக்கு நீங்க வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன் வந்து பண்ணணும்னா, இந்த விண்டோக்குள்ள நீங்க வந்து ஆஃப் பண்ணிடணும். 1 Feb to 30 செப்டம்பர். சேம் கோஸ் ஓகேங்களா. ஸோ இன்னும் இப்போ நீங்க வந்து அக்டோபர் டு டிசம்பர் நீங்க வந்து ஆஃப் பண்ணணும்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க குவார்ட்டர்லி ஃபைலிங் வந்து பண்ணணும்னா, 1 ஆகஸ்ட் to 31 அக்டோபருக்குள்ள நீங்க இங்க குவார்ட்டர்லி ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இன்னும் அந்த விண்டோ நமக்கு வந்து ஓப்பன் ஆகல. அதனால இங்க வந்து வரல. ஓகேங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் யுவர் விண்டோ டூ ஆப்ட் ஃபார் த குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங் மெத்தட். அண்ட் வந்து நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. குவார்ட்டர்லி ரிட்டர்னோ, மந்த்லி ரிட்டர்னோ நீங்க நீங்க பே பண்ற டாக்ஸ் வந்து மாறப்போறதில்ல. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் அ ஃபைலிங் ஸ்கீம், நாட் அ டாக்சேஷன் ஸ்கீம். ஓகேங்களா? ஃபைலிங் வந்து நீங்க மந்த்லினா நீங்க மாசம் மாசம் ஃபைல் பண்ணி நீங்க வந்து நீங்க வந்து மாசம் மாசம் ஃபைல் பண்ணி டாக்ஸ் கட்ட போறீங்க. அதே தான் இங்கயும் குவார்ட்டர்லி ஸ்கீமும். நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் தான் குவார்ட்டர்லி. ஆனா மந்த்லி இங்க 25th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் நீங்க டாக்ஸ் கட்டியே ஆகணும். பிஎம்டி 06 பேமெண்ட் சலான்ல வந்து ஓகேங்களா. லாஸ்ட்ல வந்து நீங்க டாக்ஸ் பேமெண்ட் அமௌண்ட் வேணா உங்களுக்கு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் ஆஃப் த குவார்ட்டர் டிஃபர் ஆகும். ஏன்னா நீங்க வந்து செல்ஃப் அசஸ்மென்ட் மெத்தடு அந்த அந்த மாரி நீங்க வந்து செல்ஃபா நீங்க வந்து கால்குலேட் பண்ணி கட்டுறீங்க. ஆனா ஃபைனல் அட் த எண்ட் ஆஃப் த குவார்ட்டர் நீங்க எல்லா ஆக்சுவல் சேல்ஸோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, டாக்ஸ் வந்து கட்ட போறீங்க ஃபைனல் பேமெண்ட்ட. ஸோ வெதர் யூ ஆர் டூயிங் எ மந்த்லி ஃபைலர் ஆர் குவார்ட்டர்லி ஃபைலர் நீங்க என்ன ஃபைல் பண்ணாலும் நீங்க பே பண்ண போற அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து மாறப் போகறதில்ல. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. காம்பன்சேஷன் ஸ்கீம் இஸ் திஸ் இஸ் வந்து ரெகுலர் ஸ்கீம். ரெகுலர் ஸ்கீம்ல மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி. ஸோ the amount of tax you are going to pay under the regular scheme remains the same irrespective of whether you do quarterly filing or monthly filing. ஓகேங்களா? பட் வந்து காம்பன்சேஷன் ஸ்கீம் ஒண்ணு இருக்கு. அங்க தான் உங்களோட அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? அதுதான் முக்கியம். பிகாஸ் இட் இஸ் அ டாக்ஸேஷன் ஸ்கீம். மெத்தட் ஆஃப் டாக்ஸேஷனே அங்க டிஃபரெண்ட். ஓகேங்களா? அங்க வந்து நீங்க உங்களோட டர்ன் ஓவர் என்னவோ அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஒரு கன்செஷனல் ரேட்ல தான் நீங்க ஜிஎஸ்டியே பே பண்ண போறீங்க. 0.5% ஆஃப் சிஜிஎஸ்டி, 0.5% எஸ்ஜிஎஸ்டி தான் ஜிஎஸ்டியே பே பண்ண போறீங்க. 1% ஆஃப் டர்ன் ஓவர் தான். ஓகேங்களா? ஸோ அங்க ஜிஎஸ்டி ரேட்டே மாறுது. ஓகேங்களா? கம்ப்யூட்டேஷனே வேற. ஸோ அதுதான் காம்பன்சேஷன் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் வந்து நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனலா ஐஎஃப்எஃப் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலர். ஸோ இவங்களுக்கு தான் வந்து ஏப்ரல் அண்ட் மே மந்த்துக்கு வந்து அந்த ஐஎஃப்எஃப் ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் வந்து ஃபைல். ஓகேங்களா? இட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். பட் வந்து ஜூன் எண்டில் ஜூலை 11க்குள்ள தேர்ட் மந்த்துக்கு ஹஸ் டு கம்ப்ளீட் ஃபைல் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே வந்து மே மந்த் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மே மந்த் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி ஐஎஃப்எஃப் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ எண்ட் டேட் வந்து 13th ஜூன் கரெக்ட்டுங்களா? ஸோ மே மந்த் வந்து 13th ஜூனுக்குள்ள ஐஎஃப்எஃப் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? இட்ஸ் வந்து ஆப்ஷனல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நீங்கள் ஐஎஃப்எஃப்குள்ளே வந்து போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பி2பி இன்வாய்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து ஐஎஃப்எஃப்ல வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பி2பி இன்வாய்ஸ் ரிலேட்டட் டேபிள்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட டீம்ட் எக்ஸ்போர்ட்ஸு நீங்கள் வந்து செஸ் சப்ளைஸ் பண்ணுறது அண்ட் வந்து உங்களோட வந்து இஃப் ஃபார் பி2பி இன்வாய்ஸ் நீங்கள் ஏதாவது சிஎன்டிஎன் இஷ்யூ பண்ணிங்கன்னா இதெல்லாமே நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 டேபிளோட நீங்கள் ஸ்ட்ரக்சரோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட பி2பி இன்வாய்ஸ் ரிலேட்டட் டேபிள்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து இருக்கும். ஸோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னன்றது உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஐஎஃப்எஃப் இஸ் பியூர்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் டு பெனிஃபிட் த பையர் ஓகேங்களா? ஏன்னா, இப்போ வந்து நீங்க வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலரா இருக்கலாம். ஓகேங்களா? உங்களோட பையர் வந்து அவர் வந்து மந்த்லி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்து நீங்க ஜூலை 11 நீங்க வந்து ஃபைல் பண்ணுவீங்க. அதுவரைக்கும் அவர் 3 மாசம் பாவம். நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணா தான் அது அவரோட ஐஎம்எஸ் போர்ட்டல் ரிஃப்ளெக்ட் ஆயி 2பிக்கு கிரெடிட் போய் 2பிலேருந்து தான் 3பில ஐடிசி கிளைம் பண்ணி டாக்ஸ் பே பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க வந்து 3 மாசம் நீங்க வந்து நீங்க 2 மாசம் நீங்க ஃபைலே பண்ணாம நீங்க 3 மந்த் எண்டு ஜூலை 11 நீ ஜிஎஸ்டிஆர் 1 நான் ஃபைல் பண்றேன் அப்படின்னா, அவர் பாவம் அதுவரைக்கும் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட ரிசீவ் பண்ண இன்வாய்ஸ் சப்ளைஸ்க்கு அவரால ஐடிசியே கிளைம் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து அந்த அளவு ஐடிசி கிளைம் பண்ண செட் ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கு டாக்ஸ் அவர் எக்ஸஸா பே பண்ணிட்டு, ஃபியூச்சர்ல தான் ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பையருக்காக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஏப்ரல், மே, ஜூன் நீங்க வந்து குவார்ட்டர்லி ஃபைலிங்கா, நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 வந்து நீங்க ஜூலைல வந்து நீங்க ஃபைல் பண்ணுங்க. பிரச்சனையே இல்ல. ஆனா ஆப்ஷனல் ப்ளீஸ் இட் இஸ் வந்து ரெக்கமெண்டட் ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க நீங்க ஏப்ரல் மந்த்ல பண்ண நீங்க வந்து நீங்க பண்ண அவுட்வர்ட் சப்ளைஸ் எல்லாமே பி2பி ஒன்லி. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மே 13க்குள்ள ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மே மந்த்னா ஜூன் 13க்குள்ள நீங்க வந்து ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு வந்து பி2பி இன்வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் பனிஷிங் ஃபெசிலிட்டில உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் நெக்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு என்ன? கண்டிப்பா ஐடிசி யாருங்க கிளைம் பண்ணுவா? ரிஜிஸ்டர்டு பையர் தான் கிளைம் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து அமேசான்ல நான் ஏதோ ஒண்ணு வாங்குறேன், பொருள் வாங்குறேன், ஜிஎஸ்டி கட்டி நான் வாங்கியிருக்கேன்னா, நான் என்ன அந்த ஜிஎஸ்டி கிளைம் பண்ண போறேன்னா, பி2பி எண்ட் கன்சியூமர் நானு. ஓகேங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் வந்து பி2பி ஒன்லி த பிசினஸ் டேக்ஸ் ஐடிசி, பிசினஸ் கேன் கிளைம் ஐடிசி. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால பி2பி இன்வாய்ஸஸ்க்கு மட்டும் தான் வந்து ஐஎஃப்எஃப் வந்து டிஸ்ப்ளே ஃபர்ஸ்ட்டே வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு பி2பி இன்வாய்ஸஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து என்னன்னா யூசேஜ் இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் பி2பி இன்வாய்ஸ் மட்டும் செல்லர்ஸ், சப்ளையர்ஸ வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலரா இருந்தா நீங்க 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 ஏப்ரல் 13th மேக்குள்ளயும், மே வந்து 13th ஜூன்குள்ளயும் ஃபைல் பண்ணுங்க. ப்ளீஸ் ஃபைல் பண்ணுங்க. நீங்க அப்படி ஐஎஃப்எஃப் ஃபைல் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து அவங்களோட இன்வாய்ஸ் மேனேஜ்மென்ட் போர்ட்டல் ஆஃப் த பையர்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அவர் அதை அக்செப்ட் கொடுத்து 2பில போய் 2பிலேருந்து 3பில அவர் ஐடிசி அந்த மந்தே கிளைம் பண்ணிக்கலாம். அவர் பாவம் 3 மாசம் வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் பியூர்லி வந்து ஆப்ஷனலுங்க. ஓகேங்களா? நீங்க பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா? அண்ட் வந்து இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, அப் டு 50 லேக்ஸ் இன்வாய்ஸ் வேல்யூ தான் நீங்க பெர் மந்த் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். சப்போஸ் ஏப்ரல் மந்த்துக்கு நீங்க வந்து 1 crore நீங்க வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க சேல்ஸ். அதுல 50 லேக்ஸ் தான் நீங்க இங்க வந்து ஐஎஃப்எஃப்ல டிக்ளேர் பண்ண முடியும். நீங்க ரிமைனிங் 50 லேக்ஸ் எப்போ பண்றதுன்னா, நீங்க உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1 ஜூலை 11க்குள்ள ஃபைல் பண்ணுவீங்களே, அதுல நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் வந்து நீங்க ஐஎஃப்எஃப்ல டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ், நீங்க திரும்ப வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வந்து ஒன் டைம் ரிப்போர்ட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஹியர். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? 1A, 2B, 2A, ஐஎம்எஃப், ஐஎஃப்எஃப். ஓகேங்களா? அண்ட் வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு எப்படி ஆப்ட் இன், ஆப்ட் அவுட் பண்றது, அதுவும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஸோ இந்த சின்ன கான்செப்ட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைலிங் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஐ மீன் என்னோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். அண்ட் வியூவர்ஸ், நான் வந்து ஐடிஆர் ஆல்சோ நான் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைலிங் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபார் வந்து நான் டாக்ஸ் ஆடிட் கேஸ் வந்து ஜூலை 31st இஸ் த டியூ டேட், ரைட்? ஸோ நீங்கள் இஃப் யூஆர் வந்து இஃப் யூஆர் சேலரிட் எம்ப்ளாயி ஆர் யூஆர் வந்து நான் பிஸ்னஸ் கேஸ் ஆல்சோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 31st ஜூலைக்குள்ள, சாரி, இப்போ நான் பிஸ்னஸ் கேஸ்க்கு வந்து 31st ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களோட ரிட்டர்ன் ஃபைலிங் ஏதாவது நீங்கள் வந்து ஐடிஆர் வந்து பண்ணணும்னா, நான் என்னோட மெயில் ஐடி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் கைஸ், நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்னோட மெயில் ஐடி மூலிமா நீங்கள் வந்து என்னை வந்து இது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள்
இப்போ ஸோ இப்போ நம்ம ஃபீஸ் அந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்போ என்னன்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். உங் உங் அ அ- அதாவது உங்களோட ரிட்டர்ன் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து அது மாறும். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபைல் யுவர் ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபார் த கரண்ட் அசஸ்மென்ட் இயர் 26, 27 யூ கேன் ஃப்ரீலி அப்ரோச் மீ. ஸோ யூ கேன் கிவ் யுவர் யூ கேன் சே தட் இன் யுவர் கமெண்ட் செக்ஷன். அண்ட் வந்து நான் வந்து என்ன எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுன்னு நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன். Thank you guys. Have a nice day. Please subscribe my YouTube channel. Good night.